அஞ்சாதே, கவலைப்படாதே. பிரைஸ் தி லார்ட். வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. என்ன அருமையான வார்த்தைகள்! வானையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் நம்மோடு பயணிப்பதால் உங்களையும் என்னையும் திடமனதாய் இருக்க சொல்கிறார். நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அப்போ பராக்கிரமசாலியான ஒருவர் எல்லா ஆயுதங்களோடையும் நம்மோட கூட வர்றார் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்? அவர் நம்மோடு நடந்து வர்றாரு. அதை நம் கண்களால் பார்க்கிறோம். அதனால் பயம் வரவில்லை. ஆனால் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்களிக்கும் வாக்குமாறா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? அவர் மனித உருவில் நம்மோடு வருவதில்லையே. அதனால் நம் மாம்சீக கண்களுக்கு அவர் தெரிவதில்லை. ஆனால் நாம் விசுவாச வீரராக இருந்தோம் என்றால் நம் விசுவாச கண்களுக்கு அவர் நம்மோடு நடந்து வருவதை நாம் காண முடியும். பறந்து விரிந்து கிடந்த செங்கடலை இரண்டாக பிரித்து வழியமைத்து கொடுத்த சர்வ வல்லவர் என்னோடு வருவதனால் எனக்கு முன்பாக கடல் போல விரிந்து கிடக்கும் இந்த பிரச்சனை கடல் எம்மாத்திரம் என்று நினைப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை கடந்து செல்ல எனக்கு வழியமைத்து கொடுப்பாரே என்ற நம்பிக்கையே என்னை வாழ வைக்கும் என்று எதை குறித்தும் கவலைப்படாமல் அவரோடு பயணித்து கொண்டிருப்போம். யோசுவாவை போல் இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் அருமையாக நடத்தி கொண்டு வந்த மோசே கானான் தேசத்திற்குள் நுழைய இருந்த நேரத்தில் இறந்து போகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களை இனி வழிநடத்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யோசுவா. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஊர் பேர் தெரியாது, எந்த போர் அனுபவம் இல்லாத யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் பயப்படாதே என்ற இந்த வார்த்தைகளை கூறுகிறார். செய்வதறியாது நிற்கும் ஒரு மனிதனுக்கு முதலில் தேவை ஆறுதலான தைரியமூட்டும் வார்த்தைகள். அதைத்தான் ஆண்டவர் முதலில் செய்கிறார். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. எப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர் நம் ஆண்டவர்! அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இதுநாள் வரை 40 வருடங்கள் தங்களை வழிநடத்தி வந்த தேவனின் வார்த்தைகள் இவை என்று தெரிந்தவுடன் யோசுவாவுக்கு யானை பலம் வருவது நியாயம்தானே? ஏனென்றால் தங்களை இதுநாள் வரை வழிநடத்தி வந்த மோசே இறந்தவுடன் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓவர், இனி என்ன செய்ய போகிறோம், யார் நம்மளை வழிநடத்தி போகிறாங்க என்று இஸ்ரவேலர் கலங்கி கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் யோசுவாவை தலைவனாக நியமித்து அவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் தைரியத்தை கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலும் கூட அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி படுக்கை தான் எனக்கு நிரந்தரம், எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டேன், பயனில்லை, என் மக இனிமேல் தான் கணவனோடு சேர்ந்து வாழவே முடியாது, என் கடன் பிரச்சனை என்றுதான் தீரும், இந்த ஒரு மனுஷனால் எங்கள் எல்லாருடைய சந்தோஷமும் காணாமல் போய் கொண்டிருக்கிறதே, இவன் திருந்தவே மாட்டானா ஆண்டவரே என்று மனம் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? கவலையை விடுங்கள், கலங்காதே, எல்லாம் முடிந்து விடவில்லை, இனிதான் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது என்று சொல்லும் ஆண்டவரின் வார்த்தைகளை நமது ஆவிக்குரிய செவிகள் கேட்கட்டும். அப்பொழுது முடிவுற்ற நிலையிலும் புதிய ஆரம்பம் துவங்குவதை 1 சாமுவேல் 17:51 நம் மாம்சிய கண்கள் நிச்சயம் காணும். யோசுவாவை பார்த்து திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் உண்டு. தேர்ச்சி பெற்ற மோசேயை குறை கூறுவதையே வழக்கமாக கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை இனி தான் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்ற பயம். மோசேயை போல் தனக்கு அனுபவம் தேர்ச்சி இல்லை என்ற நினைப்பு ஒருபுறம், மறுபுறம் அவனுக்கு முன் இருந்த சவால்கள். ஏற்கனவே தான் சென்று வந்த கானானில் வசிக்கும் பலசாலிகளாகிய கானானியர், இவர்களை தன்னால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற அச்சம். இந்த சூழ்நிலையில்தான் யோசுவாவிற்கு தேவையான தைரியத்தை ஆண்டவர் அவனுக்குள் கொடுத்தார். தைரியத்தை கொடுத்தது மட்டுமல்ல, வெற்றியும் பெறச் செய்தார். இதே போல்தான் நம் வாழ்விலும் கூட நாம் பயப்படும் பொழுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், ஏசாயா 41:10 என்று ஆண்டவர் என்னிடம் கூறும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? இவர்களை குறித்து என் எதிராளிகள் என்னதான் திறமைசாலிகளாக, பண பதவி பலம் கொண்டவர்களாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன் அவர்கள் தூசி, எனக்காக வழக்காடி கொண்டிருக்கும் என் ஆண்டவருக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என அனைத்து பிரச்சனைகளையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுவோம். ஜெபம் செய்வோம். ஆறுதலின் தேவனே, பயம் தாக்கும் வேளையில் பயப்படாதே என்று சொல்லும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும்,
எதிரிகளை சந்திக்க தேவையான தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உதவும். ஆமேன்.